முதலில் எல்லோரும் சேர்ந்து 3 நமஸ்காரங்கள் செய்வோம். கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. இப்பொழுது நம் அனைவரும் சேர்ந்து 33 முறை கோவிந்த நாமத்தை ஜெபிப்போம். கோவிந்தா 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 கோவிந்தா. கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. இப்பொழுது நம் அனைவரும் சேர்ந்து ஸ்ரீராம ராமேதி மந்திரத்தை 9 முறை கூறுவோம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹ
सहस्रनामतत्तुल्यं रामनामवरानने। कृष्णार्पणम्। जय श्री राम। हरे कृष्णा। अस्मत् गुरुभ्यो नमः। प्रार्थना मंदिर अडियार अनेवरुक्कुम नमस्कारम। हरे कृष्णा। अडियाர்களே, நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பக்தி மார்க்கத்தை பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். மதம், மார்க்கம், பழக்கம் வெவ்வேறாக இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியோடு நாம் எப்பொழுதும் தொடர்பில் தான் இருந்து கொண்டே இருப்போம். திடீரென்று ஒரு கடவுளை வேண்டுவோம், அப்புறம் ஒரு கடவுளை வேண்டுவோம். அதை யாராவது நாம் நேரில் பார்த்திருக்கிறோமா என்றால் அதற்கு தான் நாம் போன வாரம் நம்ம பேசியிருந்தோம் ஒரு கதை. கிருஷ்ணா, எனக்கு ஏதாவது அதிசயம் செய்து காட்டு என்பது ஒரு பட்டாம்பூச்சி வருவதும் இடி மின்னல் அடிப்பதும் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ நம்மளுடைய பிரார்த்தனைகள், பூஜைகள் இவையெல்லாம் அந்த தெய்வம் கேட்கிறதா? நம்மளுடைய மனபாரங்கள், மன கஷ்டங்கள், மன ஏக்கங்கள் இதையெல்லாம் நாம் சொல்லும் பொழுது உண்மையாகவே சக்திகள் புரிகிறதா? இல்லை ஏதோ நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். நம்ம நாமும் ஒரு விஷயத்தை ஏதோ சொல்றோம் அவர் கையில், அதை அந்த சக்தி கேட்குது நம்ம நினைச்சுக்கிட்டு நாம பாட்டுன்னு செய்யறோம். சில நேரங்களில் நாம் என்ன செய்வோம், மனசு ரொம்ப உடைஞ்சு போவோம். ஒரு சில விஷயங்கள் நம்மளை மனதார ரொம்ப தாக்கும் பொழுது அடிபட்டு 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 எல்லா தெய்வத்தையும் வேண்டின பிறகு ஒரு பலனும் இல்லாமல் நாமே நம்ம மனசை தேர்த்திடுவோம். அவ்வளோதான், இதெல்லாம் இவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படியே நம்ம போவோம் கொள்ளுவோம் சொல்லிட்டு நம்ம மனசை நம்ம லைட்டாக மாற்றிக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் போய்கிட்டே இருப்போம். இது எல்லோருக்குமே அவங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது நடந்திருக்கும். எண்ணத்தை சாமி கும்பிட்டு எவ்வளோ கோவில், எவ்வளோ பரிகாரம் என்னெல்லாம் செஞ்சோம், சரி அப்படின்னு சொல்லிட்டு போவோம். காலப்போக்கில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் அந்த மனசு நம்ம அறியாமல் அந்த தெய்வத்தோட திருப்பி நிற்கும். அது எந்த சக்தியாக இருந்தாலும் சரி, அது எந்த மார்க்கமாக இருந்தாலும் சரி. அப்போ ஒரு ஜுரம் என்று வரும் பொழுது ஒரு மாத்திரையை எடுத்து வாயில போடுறோம். அதை ஒருத்தர் எழுதி கொடுப்பாரு, அதை எடுத்து போடுறோம். யாராவது என்னைக்காவது உள்ள போய் என்ன பண்ணுது ஏது பண்ணுது ஆராய்ச்சி பண்ணியிருப்போமா? போடுவோம். அடுத்த நம்ம மனசுல அடுத்த வேலை என்னவோ அதுக்கு போகும், அதோட வேலையை செய்து கொள்ளும் என்ற நம்பிக்கை நமக்குள் வந்துவிடும். அந்த மாத்திரையும் அதோட வேலையை செய்யும். ஒரே ஜுரமா இருந்தால் மாத்திரையை போட்டுப்பா, வேலை செஞ்சுட்டா போயிட்டே இருக்கு. வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நமக்கு எப்படி தெரியுமா இருக்கும், வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு கேட்கிற ஆளுங்களும் இருக்காங்க. ஆனால் நமக்கு அது பிரச்சனை, நம்ம பிரச்சனை நமக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இந்த தெய்வத்தோடு நம்ம முறையிடும் பொழுது, அந்த முறையிடும் பொழுது அங்கிருந்து ஒரு பதில் வருவதும் நம்ம புரியாமல் இருக்கும் பொழுது, இந்த சூழ்நிலை எல்லார் வாழ்க்கையில் ஏற்படும். அப்பேற்பட்ட நேரத்தில் நம் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் ஒரு மறுமலர்ச்சி,
ஒரே நம்பிக்கை தன்மை. அது எப்பொழுது என்றால், நாம் ஒரு குருவோடு இணைத்துக் கொள்ளும் பொழுதுதான். வாழ்க்கையில் ஒரு குரு அமைந்து விட்டால் எதை வேண்டும் என்றாலும் நாம் சாதிக்க முடியும். ஒரு முறை நான் போன வாரம் சொல்லியிருந்த அந்த கதையை, அவர் தெய்வத்தோடு கேட்கிறார். அது தெய்வம் அங்கிருந்து வேறு வகையாக பதில் சொல்கிறது. அந்த பதில் நாம் நினைக்கும் வகையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அது முட்டாள்தான். ஆனால் தூரமாக ஒருத்தர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறார்? அவர் போகும் பொழுது, தம்பி நீ கேட்கறதுக்கெல்லாம் கடவுள் பேசிக்கிட்டே இருந்தாரு. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாப்பா, இந்த ஒரு விஷயம் நடந்துதா, அந்த பட்டாம்பூச்சி வந்துதான் கேட்கும் பொழுது எல்லாம் ஆமாம் சொல்லும் பொழுது அதை விளக்கக்கூடிய தன்மை உடையவர் யார் என்றால், அதை தான் நாம் வாழ்க்கையில் குரு என்று கருத வேண்டும். நான் மறுபடியும் சொன்னேன், போன முறை சொல்லியிருந்தேன், வியாழக்கிழமை சொல்லியிருந்தேன். ஒரு குரு என்றால் ஜடாமுடியுடன் பல புத்தகங்கள், பல ஞானங்கள், பல மந்திரங்கள், ஸ்லோகங்கள் செய்து கொண்டு தவக்காலம் இருந்து கொண்டு எல்லாம் தெரிந்து கொண்டு ஒரு வல்லுநராக இருந்துதான் அவர்தான் குருவாக வேண்டும் என்று நினைத்தால், அவர் நம்மை போன்ற பாமர மக்களை சிஷியனாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் ஒரு 500 கிலோமீட்டர் போற ஒரு ஸ்பீட்ல போற ஒரு ட்ரெயின், அவங்களோட வேகத்தை நம்ம அப்பதான் 30-40 பிடிச்சிட்டு வருவோம். எப்படி அந்த குருவோட நம்ம ஐக்கியமாக முடியும்? நம்மோடு இருந்து கொண்டு, நம்மில் ஒருவராக வாழ்ந்து கொண்டு, நம்மளுடைய எல்லா விஷயமும் நம்ம தோரணையிலேயே பேசிக்கொண்டு, அதில் ஒரு தெய்வத்தன்மையும் தெய்வம் நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கும் விளக்கங்களையும் தருபவர் தான் நமக்கு வேண்டிய குரு. That is the essence of a good guru. குரு என்பவர் நாமெல்லாம் தேர்ந்தெடுக்க முடியாது. ஒரு காலகட்டத்தில் நமக்கு ஒரு குரு தேவை என்றால், எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா தெய்வம் நேரடியாக அனுப்பி வைப்பவர் தான் ஒரு குரு. நாம நினைச்சிட்டு இருப்போம், இவரை பார்த்தோம் அவரை பார்த்தோம், இவரு தான் நமக்கு ஒரு, அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க பல கோவில்கள் போயிருப்பீங்க, பல சித்தர்களை பார்த்துருப்பீங்க, பல விஷயங்களை பார்த்து எல்லாரையும் பேசியிருப்பீங்க. பட் நமக்கு ஒரு கனெக்ட் ஏற்படும், அவரோட ஒரு கனெக்ஷன் ஏற்படும். அந்த கனெக்ஷன் எப்படி ஏற்படும் என்றால், அந்த இடத்தில் தான் சாமி இருக்கிறது என்று எம்பெருமான் முடிவு செய்து விடுவார்கள். ஒரு நல்ல குரு உங்களுக்கு அமையும் என்றால், ஏன்னா பிரார்த்தனா மந்திரில் ஒரு குருவோடு நாம் பல காலங்கள் பயணித்துக் கொண்டு இருந்திருக்கிறோம் இல்லையா? சாதாரணமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு தேவையான விஷயத்தை சாதாரண அது உள்ள வரும். அவர் யாரும் தெரியாது, அது எப்படிலாம் தெரியாது. ஆனால் இவரை வைத்துக் கொண்டுதான் இவன் முன்னேற வேண்டும் என்று எம்பெருமான் தீர்மானித்து விட்டால் அது கண்டிப்பாக நடக்கும். அப்பேற்பட்ட ஒரு குரு, ஒரு குருநாதராக விளங்கியவர் ஸ்ரீ திவ்யநாதன் என்கின்ற நம் குரு. அவர் வாழ்க்கையில் ஒரு சாதாரண மனிதராக, ஒரு வழக்கறிஞராக பட்டம் படித்து வியாபாரத்திலிருந்து குடும்பத்தோடு இருந்து, முக்கியமாக ஒரு நாத்திகவாதியாக இருந்து, நம்மளுடைய இன்றைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களோட ஒரு நெருங்கிய நண்பனாக 2 பேரும் ஒன்றாக கல்லூரியில் படித்து வாழ்ந்தவர். அப்போ அவரோட கொள்கையெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வந்து, ஆனால் அவருக்கு நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை இத்தனை அடியார்களுக்கு ஒரு வழிகாட்டியாக மாற வேண்டும் என்று எம்பெருமான் நினைத்தாரோ, அதற்கு அவர் முழுமையாக பாத்திரமுகமாக அர்ப்பணித்துக் கொண்டாரோ, அந்த வாழ்க்கை அப்படியே மாறிக்கொண்டு ஒரு காலகட்டத்தில் ஒரு மாற்றங்கள், அடி
சோகங்கள், சோதனைகள் எல்லாம் எதை தாண்டி வந்தாலும் தன்னுடைய இறைவனோடு இருக்கும் அந்த உறவையும் அந்த அடியாரோட உறவையும் எந்த ஒரு சஞ்சலமும் ஏற்படாமல் நடத்தி கொண்டே வந்தார். அடியனுக்குன்னு அந்த பக்குவம் வரலன்னு வச்சுக்க, கோபம் தான் எங்கேயோ போயிடுது. அந்த பக்குவம் அடைய வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சியில் வந்த பிள்ளைகள் தான் நம் அனைவரும். இதுதான் ஒரு குரு லட்சணம். அந்த குரு நம்மோடு இருந்தால் மட்டும்தான் எப்பொழுதுமே வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் நமக்கு சாதகமாகவும் நமக்கு கரெக்டாகவும் அமையும். எத்தனையோ அடியார்கள் எங்கே சொல்லுவாங்க, பயங்கரமான சோதனை, ஏதோ யோசனை, இதையோ உட்கார்ந்துட்டே இருக்குமா, போன் வருமா, நான் பண்ணிட்டு இருக்க என் கிருஷ்ணன் ஒரே தொல்லை பற்றியாம நீ அழுதுவாங்க. எப்படி எப்படி முடிந்தது அது? அவர் இந்த சக்தியோடு உத்தமமாக இருக்கும் பொழுது அவருடைய இணைப்பு இருந்து கொண்டே இருக்கும். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அடியார்கள் நீங்கள் நிரந்தரம், எம்பெருமான் நிரந்தரம். இந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் நாங்கள் காலத்திற்கு ஏற்பார்கள் மாறிக்கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறோம். உங்களை அவரோடு சேர்ப்பதுதான் எங்கள் கடமை தவிர எங்களுக்கு வேற எந்த ஒரு மகத்தியமும் கிடையாது. அதற்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதமும் அவர் தருவார், அனுகிரகமும் தருவார். அதை வைத்துக் கொண்டு அடியார்களை கட்டி அணைத்துக் கொண்டு, கிருஷ்ணா உங்களுடைய சொத்துக்களை நான் பத்திரமாக பார்த்துக் கொண்டு இருக்கிறேன், இவர்களுக்கு ஏதாவது பிரச்சனையை நான் சொல்வதை உடனே சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட மகான்கள் தான் நீங்கள் அனைவரும். நீங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு காலத்தில் எவ்வளவு பெரிய கைகரம் செய்திருக்கிறேன் என்று தெரியாது. அதனால்தான் அவர் உங்களை எல்லாம் புரிந்து கொண்டு வைத்துக் கொண்டு இங்கே வர வைத்திருக்கிறார். உங்களுக்கும் அவருக்கும் அந்த உறவு இருந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு காலங்கள் இங்க பல அடியார்கள் எவ்வளவு காலங்கள் எங்களோடு தொடர்பாக இருந்தாலும் உள்ள வர முடியாது. ஒரு சில அடியார்கள் ஒரு முறை தான் வந்திருப்பாங்க. அவங்க அன்னைக்கே முடிவு பண்றோம், என் வாழ்நாள் கூட நான் இங்க தான் இருப்பேன், அத்துவா இதுதான் மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கிறார்கள். அது எல்லாம் அந்த குரு மூலமாக நமக்கு கிடைக்கும் அந்த கனெக்ஷன் இருக்கு பாருங்க, அதில் தான் அந்த ரகசியம் அமைந்து கொண்டிருக்கிறது. குரு என்றால் வந்தார் இருந்தார், பட்டையை அடித்து கொண்டு ருத்ராட்சம் மாட்டிட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு சொல்லி அதுதான் தயவு செய்து அப்படி பார்த்தீங்கன்னா வேடிக்கை பார்க்குற சமமாக போயிடுவோம். அவங்களுக்கு விஷயம் இருக்கும், சரக்கு இருக்கும், ஆனால் நமக்கு உதவுமா? ஒரு ஹோட்டலில் போறீங்க, உட்கார்றீங்க, எல்லாம் கரெக்டு, நல்ல ஒரு மெக்சிகன் இட்டாலியன் டயட் ஃபுட்டு பிளேட்டர் வச்சு நல்லா அழகாக போட்டுருவாங்க. மெக்சிகன் ஃபுட்டு, சைனீஸ், ஒரிஜினல் கொரியன் ஃபுட்டு எல்லாம் போட்டுருவாங்க. நம்ம என்ன தேடுவோம்? வறுத்த என்ன இருக்கா, வறுத்த மீன் எங்கன்னா இருக்கா தேடுறது பண்ணணும். நம்மளால என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யணும். அதை தேய்க்கவா, இதெல்லாம் உங்க வேலையாகாது. அங்கே போகும், அந்த இடத்துல போனால் ஒரு நல்ல சோறு, ரசம் இருக்கும், மீன் குழம்பு இருக்கும், ரசம் இருக்கும், சாப்பிடும். அது உணர்வு, நன்றிண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா. இது எல்லாம் நமக்கு தேவையில்லாத பொருட்கள். ஆனால் அதற்கு தேவையான ஆட்கள் இங்கே மூலபூதம் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். சூட்சமம், தாந்திரிகம், மாந்திரிகம், இது எல்லாம் பயங்கரமான வித்தைகள், மந்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அதற்கு தேவையான சிஷ்யர்கள் அவர்களுக்கு இருப்பார்கள். நமக்கு தேவையா அங்க போய் தமிழ் நல்லா சொல்லணும், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை என்பது போல் அந்த மாதிரி இடத்துல போய் நாம போய் உட்கார்ந்துக்கிட்டு அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லாம, நமக்கு சந்தி காசுக்கு பிரயோஜனம் இல்லாம, அவரை நான் குருவாக தேர்ந்தெடுத்து விட்டேன், அவரை என்னை கண்டுக்கவே முடியாது. நீங்க என்னைக்கு ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அன்னைக்கே நீங்க அவருக்கு செய்வீங்க. அந்த சக்தி அந்த குருவை உங்களுக்கு தேர்ந்தெடுத்து தரும். அதற்கு நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். வயசு, அனுபவம், பழக்கம், இது எல்லாம் சம்பந்தமாக இருக்காது. உங்களுக்கு தேவையான விடை அந்த இடத்துல இருந்து வந்துட்டே இருக்கும். இவ்வளவுதான் அந்த குருவோட வேலை. இட் இஸ் ஒன்லி a transmitter. அவருக்கு உண்டான வேலைகள், அவருடைய பழக்கங்கள், அவருடைய விஷயங்கள்லாம் சொன்னாங்க. போன முறை வியாழக்கிழமை பேச சொல்லியிருந்தார். குருவாக இருக்கும் குடிகாரனா இருந்தார்னா அவர் குடிகாரனா, அவர் என்ன செய்கிறார், அவர் என்ன பார்க்கிறார் என்று பார்ப்பது உங்கள் வேலை என்ன? அங்க சொல்ல டோன்ட் கெட் டூ பர்சனல் சொல்லுவாங்க.
நமக்கு என்ன வேணும், டாக்டர் கையில் போகணும், சீட்டு எழுதி கொடுத்தோன்னு வாங்கிட்டு வந்துட்டே இருக்கணும். அப்புறம் டாக்டர் உங்கள் அம்மா எப்படி இருக்காங்க, பசங்க எப்படி இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நான் ஹெல்ப் பண்ணணுமா, இதையெல்லாம் பார்த்தா அவருக்கும் அடுத்த பேஷண்ட் டைம் போச்சு, நமக்கும் சரி காசு போயவே கிடையாது. என்ன விஷயமோ வந்துடுச்சு கையில், அத்தோடு வெளியே போயிடும். அப்படி போய்கொண்டு இருக்கும்போது நல்ல குரு என்பது நல்லா தெரிஞ்சுக்க அடியார்களே. ஒரு காலகட்டம் வரைக்கும் நீங்கள் இங்கு இருக்கும் பொழுது உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கு புகட்டின பிறகு அதை கற்றுக்கொண்டு நீங்கள் அடுத்த நிலைக்கு நீங்கள் போக வேண்டும். அங்கேயே நின்றுகிட்டு இதே தான் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு குருநாதர் தேவையில்லை. பாகவதமோ 4 புக்கு, லிப்கோல 2 புக்கு வாங்கினா அது போதும். இந்த மந்திரம் சொல்லுங்க, அந்த மந்திரம் சொல்லுங்க, செஞ்சா நிற்கும்னா நிற்கும். அதற்கல்ல சரீரத்தை நாம் எடுத்துக்கொண்டு ஜென்மத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ஆத்மாவிற்கு என்ன வழி கொடுக்க வேண்டும், அது எதற்காக உங்கள் சரீரத்தை எடுத்திருக்கு, ஏதோ ஒரு ஜென்மத்தில் இந்த மகாசக்தியோடு இணைந்து கொண்டு இன்று இந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து அமர்ந்து கொண்டு அந்த சக்தியோடு பேசும் பொழுது இந்த குருவை வைத்துக் கொண்டு நீங்கள் அதை பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எதற்காக வந்தேன் அதை ஏழுவாக்கு பொருட்கள் இருக்கு தெரியுங்களா? நல்ல வண்டி வாங்கினா சீட்டு ஹெல்மெட் வாங்கிடும், பெட்ரோல் ஊத்துறமே, அந்த எரிபொருள் தான் கைங்கரியம். தன்னலமில்லாமல் கைங்கரியம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த குருவோடு இருக்கும் இணைப்பு ஜாஸ்தியாகி. அப்பாவோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்தாங்க, வாரலாம் பேசினவங்க ஒரு காலகட்டத்தில் அவர் கால் தொட்டு விட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நான் கேட்பேன், என்ன உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது? அதெல்லாம் இல்லைடா, அவனை பார்க்கும்போது முன்னே நாங்கள் வந்து பயங்கரமாக பேசிட்டு இருந்தோம், கொண்டுட்டு இருந்தோம். இப்போ அவனை பார்க்கும்போது அவன் பேர் விழணும்னு தோணுது. அப்போ எங்கள் அப்பாவை கேட்டேன், எப்படி பார்க்க மாற்றோன்னு? என் மூலமான கடவுளை பார்க்கிறான். அந்த வணங்குவதும் வணக்கம் வைப்பதும் எனக்கு அல்லடா, இறைவனை காட்ட. அதையே ஒரு பழக்கமாக்கி கொண்டு அந்த வாசி வரும்பொழுது அதுதான் ஒரு குரு. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், பிரச்சனை நிறைய இருக்கும். அப்பா இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா, கவலைப்படாத, பார்த்துக்கலாம், ஒன்றும் தீரக்கூடதே கிடையாது. ஆனால் அந்த தைரியம், அந்த வார்த்தை அங்கிருந்து வரும் பொழுது எங்கிருந்தோ ஒரு ஆசீர்வாதம் நம்ம இறங்கி அன்னைக்கு பார்த்து பிரச்சனை முடிஞ்சுது. ஆனா அவர் வந்து 4 கையோட வந்து ஒரு மந்திரம் பண்ணி உங்களுக்கு முடிச்சு கொடுத்தார். இல்லை, அந்த அன்பும் அந்த அரவணைப்பும் அந்த ஆதரவும் அது இருக்குவதுதான் நமக்கு நல்ல ஒரு குருவின் ஒரு லட்சணம். அதை நாம் எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிதல் வந்து விட்டது வைங்க, இந்த ஜென்மம் எதற்காக எடுத்தீர்கள் என்பதற்கு ஆன்சர் கிடைச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்னொரு மிகப்பெரிய ரகசியத்தை சொல்கிறேன். ஒரு காலகட்டம் வரை இப்படி ஒரு குருவோடு நாம் ஐக்கியமாகி பழகிக்கொண்டு வந்து கொண்டே இருந்தோம் அல்லவா? திடீர் என்று பார்த்தீங்கன்னா அவர் வந்த வேலை முடிந்து விட்டது, அங்கு ஒரு வெற்றிடம் ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தது என்ன? யோசிக்கும் பொழுது அந்த பிரபஞ்ச சக்தியை பார்த்தீங்களா? அடுத்தபடியாக அதே இடத்தில் இன்னொருத்தரை வைத்து விட்டு அவரை கொண்டு அதே அடியார்களுக்கு அவர் எங்கே நிறுந்து கொண்டாரோ அங்கிருந்து அப்படியே ஆரம்பித்துக் கொண்டு போய்கொண்டே இருக்கும். இது யாரும் முடியும்? ஒரு மனிதனாக நினைத்தால் இருந்து கொண்டிருக்க முடியுமா? அதெல்லாம் செய்யவே முடியாது. இது நான் சொல்வது அடியார்களே மிகப்பெரிய சூட்சமமான விஷயங்கள். பல காலங்கள், பல புஸ்தகங்கள், ரொம்ப ஆழ அமர உட்கார்ந்து தீர அதில் டிஸ்கஷன்லாம் பண்ணி வந்தாலும் இந்த பதிலெலாம் கிடைக்கும். எங்கள் அப்பாவோட நான் உட்காந்து நிறைய விஷயங்கள் தர்க்கம் செய்து கொண்டே இருக்கேன். எவ்வளோ சண்டை போனாலும் சில விஷயங்கள் கேட்கும்பொழுது அவருக்கு வழக்கறிஞர் என்ற முறையில் வந்து அவர் எப்படியாவது லாக் பண்ணியே ஆகணும், நானும் போயிட்டே இருப்பேன். சில இடத்துல சொல்லுவார், வெயிட், நாளைக்கு வா பதில் சொல்கிறேன். கரெக்டாக சொல்லிடுவேன். அதனால நான் என்ன இருந்தேன், எங்கே இருப்பேன், வேலையாக இருக்கு, இங்கே வாடா இங்கே போன பிறகு நேற்று நீ கேட்டல இந்த பதில். கேட்ட கேள்விக்கு அவருக்கு வளர்ச்சி இருக்கோ இல்லையோ
தன் சிஷியனை நன்றாக வளர்த்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பவர் தான் அது நல்ல குரு. இதுதான் குரு சிஷியனோட உறவு. இல்லாம தவறாக சொல்கிறேன் என்று நினைக்க வேண்டாம். ஒரு குருசாமி என்று நாம் ஒரு ஸ்தானம் வரும் பொழுது அவர்களுக்கு மரியாதையை ஏற்றுக்கொள்வதும், அவர்களுக்கு மாறிட்டுக் கொள்வதும், அவர்களுக்கு பெரிய விஷயம், அவருக்கு தீபாரதை கொடுத்துவதும் வளர்ச்சி குறைவான விஷயங்கள். அதெல்லாம் குரு சிஷியனோட உறவே நீங்க பார்த்தீங்கன்னா ஆத்மார்த்தம் தான். இந்த ஆத்மாவிற்கும் அந்த ஆத்மாவிற்கும் அந்த பரமாத்மாவிற்கும் ஏற்படும் உறவை தக்க வைத்துக் கொண்டு அதில் பரஸ்பரம் பேசிக்கொள்வதுதான் குரு சிஷியனோட உறவு. அந்த உறவை இங்கு இருக்கும் பல அடியார்கள் பல காலம் பல வகையில் அனுபவித்து வந்தவர்கள் நீங்கள். 10 பேர் 15 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. டேய் இங்கவா, நான் ஒரு பிரச்சனை உண்மையா அவன் பிரச்சனையாக இருந்திருப்பாங்க. எப்படி கேட்கறதுன்னு சொல்ல தெரியாது, விஷயமே தெரியாது. ஆனால் அந்த இடத்துல அவர்களை அழைத்து பேசுவதற்கு உண்டான ரகசியமான ஒரு குருவுக்கு மட்டும்தான் இருக்கும். நான் சொல்லியிருக்கேன், கணவன் மனைவி உறவு, தாய் தந்தை உறவு, இல்லை கணவன் தந்தை மகன், தந்தை மகள், இந்த உறவுக்கு எல்லாம் மேலான ரகசியமான ஒரு உறவு ஒரு குரு சிஷியனோட உறவு. அது ரொம்ப புனிதமானது. ஒரு சில நேரங்களில் சில அடியார்கள் ரொம்ப நெருக்கமான விஷயங்கள் பேசிக்கொண்டே இருப்பாங்க. தாமரையில தண்ணி மாதிரி வெளியே வந்துருக்காங்க. வர தெரிஞ்சா நல்ல குரு, இல்லைன்னா அவங்களோட சேர்ந்து நாமளும் இருந்து அது கருவாக வாங்கி வச்சுக்கிட்டு ஒரே இட்லி சட்டியில நம்ம வந்து பாத்திரமா இருந்து ஒரே இட்லியா வேக வேண்டியதுதான். ஆக அந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும் என்றால் அதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஒரு இடம். அந்த இடம் எப்படி உருவாச்சு, அங்க என்ன சக்திகள் இருக்கு, அந்த சக்திகள் நம்மளை எப்படி கட்டுப்படுத்திக் கொள்கிறது, நம்மளை எப்படி ஆட்கொண்டு இருக்கின்றது, நம்மை எப்படியெல்லாம் இயக்கிக் கொண்டு இருக்கிறது என்ற விஷயம் நமக்கு தெரிய வேண்டும். இங்கே அமர்ந்து கொண்டு என்ன வேணா செய்யலாம், எதை வேணா செய்யலாம், நம்மளை எவனும் கேட்க மாட்டான்னு நினைச்சா மிஞ்சு போனா ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் தூக்கி அடிச்சிடும் சார். ஒரு மண்டலம் என்பது நம்மளுடைய சனாதன தர்மத்துல ஒரு மிகப்பெரிய சூட்சுமமான விஷயம். 7 மண்டலம் கணக்கு இருக்கு, 9 மண்டலம். 9 மண்டலம் ஒருத்தரை நல்லா ஊர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்க ரொம்ப தொல்லை கொடுத்துனே இருக்காங்கன்னா 9 மண்டலம் ஒரு பூஜை அடிச்சீங்கன்னா எப்பேற்பட்ட ஆளா இருந்தது, ஆணி வேற தூக்கி அடிச்சு. இதெல்லாம் சூட்சமமான பூஜைகள். அதெல்லாம் நமக்கு எதுக்கு? அமர்ந்தோம், ஒரு குருவோடு இணைந்து கொண்டோம், அவரோடு இணைக்கும் பொழுது நம்ம வந்து அந்த எம்பெருமானை உணர வேண்டும். அந்த உணர்வுகள் வந்துடுச்சுன்னு வைக்க, டோன்ட் திங்க் ஃபர்தர், அதற்கு மேல யோசனையே வைக்காதீங்க. அவர் தான் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட, இந்த ஜென்மத்தில் நிர்ணயிக்கப்பட்ட குரு அவர் தான். அவரை நீங்க சரியா பிடிச்சுக்கிட்டீங்க, அடுத்தது அவர் இருக்காரோ இல்லையோ, நீங்க அடுத்த ஜென்மம் எடுத்தாரோ இல்லையோ, உங்களுக்கு தேவையான கனெக்ஷன் வந்து கொண்டே இருக்கும். அது பாட்டுக்கு அந்த உறவை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும். ஆனால் இதற்கெல்லாம் முக்கியமான விஷயம் என்ன என்றால் உண்மையாக இருக்க வேண்டும். வேஷம் அணிவதில் எல்லளவும் பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்களே முழுமையாக ஏமாற்றிக் கொள்கிறீர்கள் தவிர, நேரத்தை வீணடித்துக் கொள்கிறீர்கள் தவிர 5 பைசா பிரயோஜனம். இங்கே ஒரு பஜனையில் முழுமையாக அமர்ந்து கொண்டு, அந்த கூட்டு பிரார்த்தனையில் அமர்ந்து கொண்டு, ஒரு சத்சங்கத்தை கேட்ட பிறகு கூட்டு பிரார்த்தனையில் அமர்ந்து கொண்டு கூட்டு ஜபத்தை ஜபித்த பின்பு அந்த ஆசீர்வாதம் அந்த வல்லமையும் எல்லாம் வைத்துக் கொண்டு அந்த பிரசாதத்தை உட்கொள்ளும் பொழுது சக்தி இருக்கு பாருங்க உடம்புல, வேற மாதிரியான சக்தி. ஏதோ வந்தோம், எப்படியாவது 8:30 டைமை பாஸ் பண்ணோம், உட்காந்து சாப்பிட்டோம் என்றால் நாளை காலையில் நம்ம பாத்ரூம் போயிட்டு வந்ததுதான் மிச்சம் தவிர வேற எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சாப்பிட்டோம்பா, நல்லா சாப்பிட்டோம்பா தவிர
அதில் இருக்கும் ஆசீர்வாதம் அனுபவம் சரீரத்தில் எல்லாரும் ஏறாது. அதை தான் நான் என்னுடைய யுவாக்களோட புது அடியார் சொல்கிறேன். தயவு செய்து வேஷம் போட்டு உங்கள் நேரத்தையும் எடுத்துக்கொண்டு இரவு நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமா, வளர வேண்டுமா, ஒரு குருவை பற்றிக் கொள்ளுங்கள். அந்த குருவோடு நாம் இணைந்து வரும்பொழுதுதான் பல விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டே இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அந்த வெஸ்ட் பெங்கால் வடபெங்காலத்தில் இருக்கும் பொழுது அவர் இருந்த இடத்துல அடிக்கடி இந்த தண்ணி பெருக்கம் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு வரும்போது அடுத்த ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தான் டைம் இருக்கும். அதுக்குள்ள அங்கிருந்து கிளம்பி நம்ம வேற என்ன ஊருக்கு போயிடணும். அந்த இடம் அந்த மாதிரி, அவர் சத்சங்கம் போன இடம் அந்த மாதிரி. அப்போ அவர் பேசிக்கிட்டே இருக்கும். திடீர்னு தண்ணி பெருகுது. இவங்க சொல்றாங்க சாமி கிளம்புன்னு சொல்லி ஒரு படகை எடுத்துன்னு வராங்க. படகை எடுத்துன்னு வந்த பிறகு அதை அவர் உட்கார வச்சு போகும்பொழுது அங்கே ஒருத்தன் தண்ணியில் மூழ்கிட்டே இருக்கான். எல்லா பொருளையும் கட்டி வச்சுக்கிட்டு அவன் மூழ்கிட்டே இருக்கான். எப்போ அவனை எப்போ தூக்குங்கப்பா சொல்லும்போது அவன் சொல்லுவாங்க, அவன் வரவே மாட்டான் சாமி, அவன் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான் அவன். நாங்கெல்லாம் எத்தனையோ முறை ஏய் கை போடுறா வானா குழுன்ற வார்த்தையை கேட்டாலே அவன் ஆடி போயிடுவான். அவ்வளோ பெரிய கருமி அவன். குழுன்னா ஏதோ ஒரு பெருசாக கேட்குறான். எல்லா பொருளையும் குடிச்சு வச்சுன்னு முங்கி எழுதி பார்த்தவரை கையை கூட கொடுக்க மாட்டான் அவன். இவ்வளவுதான விஷயம். போவாங்க சொல்லிட்டு என் கையை தெரிகிறேன் பிடித்துக்கொள், அவருக்கு கையை கொடுப்பான். அவர் ஏதோ ஒரு கடையில் பிடிச்சிருக்கலாம். அந்த பிடிச்ச தருணம், அந்த ஞானத்திற்காக இவ்வளவு நாள் அவர் காத்துக்கிட்டே இருந்தார். எல்லாத்தையும் தூக்கி போட்டாரு. அந்த படகுல ஏறினவர் கடைசி வரைக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூடயே வாழ்ந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு உதவியாளராகவே அவர் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார். அந்த ஞானம் நமக்கு பரிமாறும் என்னைக்கு எப்பொழுதும் தெரியாது. ஆனால் எந்த நேரம் தாமரை முழுமையாக நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் பிரார்த்தனா மந்திரத்துக்கு வரும்போது சொல்லுங்க, அடியார்களே கவனம் வேற என்ன சொல்லித்தாதீங்க. 1 மணி நேரமா 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் முழுமையாக ஓப்பனா வைங்க. நீங்க அதை திடீர்னு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பூவோட சேர்ந்து அந்த நாளுமே எங்கனாவது ஒரு வணக்கம் என்பது போல் ஒரு ஆசீர்வாதம் எங்களுக்கும் கிடைக்கும். அதுதான் பக்தியின் சாராம்சம். ஆக இந்த குரு ஜெயந்தி இந்த நாளில் வியாழக்கிழமை குருநாதருக்கு ஜெயந்தி இருந்தது. அடியார்கள் நாம் அனைவரும் இருந்தோம். இன்று இங்கு இருக்கும் அடியார்கள் நாளைக்கு குரு ஜெயந்திக்கு குருவோட ஆதிஸ்தானத்துக்கே செல்கின்றோம். குரு சமாதிக்கு சென்று விட்டு குருநாதரோடு உட்கார்ந்து ஒரே ஒரு வார்த்தை தான், இவ்வளவு தூரம் வளர்த்து வந்துட்டேன் அப்பா, எங்களை இனியும் எடுத்துன்னு போயிடும். எல்லோருடைய வாழ்க்கையில் சில காலங்கள் தான் மீதி இருக்கு, அவ்வளவுதான் அல்லவா. ஆனால் நம்ம ஆத்மாவை இவ்வளவு தூரம் வளர்த்து கொடுத்து நம்மை இந்த அளவுக்கு பக்தி மார்க்கத்தை காட்டிய ஒரு மகானுக்கு செலுத்தும் நன்றி. வருடம் செய்யும் பொழுது ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம், ஒரு அனுகிரகம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கும். அது ஒன்னே நமக்கு இருந்தா போதுங்க. எங்க விழுந்தாலும் யாரோ ஒரு தூக்கி உட்கார வச்சுட்டே இருப்போம். யாருலாம் தெரியாது, ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்போம் நம்ம வாழ்க்கையில். அதை போன்று இந்த நாளில் நாம் அனைவரும் சேர்ந்து பூஜைகளை முடிந்த பிறகு எல்லோருக்கும் குருநாதருக்கு புஷ்பம் மனதார அவருக்கு ஒரு புஷ்பாஞ்சலி செலுத்தி விடுவோம். பொதுவாக அப்பாவுக்கு அவங்களோட ஃபோட்டோவுக்கு மாலை அணிவிப்பதும் பொட்டு வைப்பதும் பிடிக்காது. என்னை எந்த வகையிலும் உயர்த்தி விடாதீங்கடா, என்னை கீழேயே வைங்கன்னு சொல்கிற ஒரு ஆள் அவர். ஆனால் இருந்தாலும் மனசு கேட்கல. அவரை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்பது போல் இருக்கிறதால ஒரு அடியார்களை சொல்லி அவர் இன்று ஒரு பூஜை செய்கிறார், ஐயப்ப பூஜை செய்கிறார். அவருக்கு அப்பா சொன்னது அவன் மாலையை வாங்கி கூடியிருக்கு. ஆக இந்த குருநாள் என்று நாம் இன்று பேசிக்கொண்ட சத்சங்கத்தில் நிறைய ரகசியங்கள் நாம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்குமே. எப்பொழுதுமே நம்ம நிறைய பேர் இருப்போம். நீங்க பார்த்தீங்களா,
தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி கொஞ்சோட இருக்கீங்க பாருங்க. நமக்கு எல்லாம் தான் இன்னைக்கு எழுதியிருக்கு. பாக்கி எல்லோருக்கும் இருக்கும். இன்னொரு நாள் நமக்கு அந்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இன்று அவர் தேர்ந்தெடுத்த அடியார்கள் எங்கிருந்தெல்லாம் வந்திருக்காங்க தெரியுங்களா? இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு இந்த நாளில் துபாயில இருந்தெல்லாம் வந்து இங்க உட்கார்ந்துருக்காங்க. எப்படி முடியும்? நீங்கள் நினைத்தால் முடியுமா? நான் நினைத்தால் முடியுமா? அழைப்பு இருந்தால் மட்டும்தான். அதுதான் வாழ்க்கையில் குருவின் ஆசீர்வாதம் இருந்து விட்டால் வாழ்க்கையில் எது வேண்டும் என்று நாம் சாதிக்கலாம் என்றால் அதுதான் விஷயம். ஆக இந்த எண்ணங்களோடு ஒரு குருவோடு இருக்கும் இந்த எண்ணம், இந்த வைராக்கியம், கிருஷ்ணா எனக்கு நீ தேர்ந்தெடுத்து கொடுத்த இந்த குருநாதரை ஒரு காலமும் நன்றி இல்லாமல் நடந்து கொள்ள மாட்டேன், எப்பொழுதும் அவருக்கு விசுவாசமாக இருப்பேன். இன்னைக்கு காலையில நாங்கள் அன்னதானம் செய்யும்போது பூஜை செய்வோம். அந்த பூஜை செய்யும் பொழுது வர்ற வார்த்தைகள் தீர் என்ற ஒரு சில வார்த்தை, எதை வேண்டும் என்றாலும் நான் பொறுத்துக் கொள்வேன். ஆனால் ஒரு குருவுக்கு துரோகம் செய்தவரோடு பழக்கம் வைத்துக் கொண்டு அவரோடு பேசிக்கொண்டு அவர் சொல்லும் வாக்கையும் கேட்டுக்கொண்டு மற்றவர் சொல்லியும் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இங்கே அமர்ந்தால் அதை விட பெரிய மகா பாவம் வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் உங்கள் குரு, இந்த குருவோடு இருக்கும் இந்த உறவை கொச்சப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த குரு உறவை மதிக்க தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும், நன்றி விசுவாசம் இல்லாமல் பழகி வாழ்ந்து வந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவரோடு உங்களோட குரு உங்களுக்கு முக்கியம் என்றால் எந்த விதத்திலும் தொடர்பு வைத்துக் கொள்ளாதீர்கள். அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சக்தியையும் இழுத்துவிடும். சூட்சுமமான விஷயங்கள் நிறைய இருக்குன்னு வைங்க அதுல, ஆனால் அதை செய்ய வேண்டாம். சிலவங்க பார்த்துருக்கீங்களா, பயங்கரமா கோயிலில் போய் சாமிக்கு எல்லா விதமான பிரசாதமும் செஞ்சு மாலைகள் எல்லாம் கொடுத்து வெளியே ஆரம்பித்து, சாமி கொஞ்சம் துளசி கொடுக்கல, சாமி கொஞ்சம் சந்தனம் கொடுக்கல, வாங்கிட்டு போறவங்க இருக்காங்க. அதில் ஒரு சில பூஜைகள் செய்து அந்த கொஞ்சோண்டு துளசியும் சந்தனமும் வாங்கும்போது உங்களுடைய முழு ஆசீர்வாதத்தில் இழுக்கும் விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஜாகிரதையாக இருக்க வேண்டும். ஆன்மீகம் என்பது விளையாட்டு அல்ல, நிறைய விஷயங்கள் இருக்கிறதெல்லாம். அதனால ஏன் இந்த வார்த்தை சொன்னேன் என்று தெரியாது. இன்னைக்கு காலையில் பூஜை செய்யும் பொழுது பயங்கரமான ஒரு அதிர்வு எனக்கும் சரி, கூட இருந்த அடியார்களும் சரி, அவர் அதில் அப்படியே அந்த கண்ணை திறக்கும் போது பார்த்தா அந்த ஒரு குருவோட ஒரு ஸ்பரிசம் எங்களோடு இருந்தது. ஏனென்றால் ரொம்ப தெளிவாக இருப்பார் அவர். ஒரு ஸ்தாபனம், அந்த கிருஷ்ண பரமாத்மா அவருக்கு எதிராக யார் வேலை செஞ்சாலுமே, யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து அவங்க கூட அது சம்மந்தம் வச்சுக்காதீங்க. எல்லா வகையிலையும் சொல்றேன். அதனால நமக்கு என்ன கிடைக்கும் போது 4 வார்த்தை பேசி கொடுத்தவரை வேற ஒண்ணுமே கிடைக்காது. சல்லி காசுக்கு நம்ம சேர்த்து வச்சதை விட்டுட்டு வருவீங்க. ஜாகிரதையாக இருக்க வேண்டும். பழகும் போதும் சரி, நம்மளுடைய வளர்ச்சியை இழந்து விடாதீர்கள். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு குருநாதன் இருக்கும் வரை வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், பெரிய பெரிய கஷ்டங்கள், எப்பேற்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் அதை நம்ம சமாளிக்க முடிகிறது. யாரோட நம்மளை முன்னெடுத்து சென்று கொண்டே இருப்பார். அந்த தன்மை நமக்கு இருக்கிறது என்றால் அது ஒரு குருவின் கடாட்சத்தால் தான் முடியும். ஆக இதை நாம் முழுமையாக நம் மனதில் வைத்துக் கொண்டு இன்று போல் என்றும் குருநாதரோடு ஐக்கியமாக இருந்து அந்த தாசத்தன்மையோடு வளர்ச்சி கொண்டே வர வேண்டும் என்ற ஒரு சங்கல்பம் முதல் வைத்துக் கொண்டு கிருஷ்ணா என் பெருமானே ஏற்பட்ட குருநாதரை தேர்ந்தெடுத்து கொடுத்ததற்கும்
இப்ப ஏற்பட்ட ஒரு ஸ்தாபனத்தில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நீங்கள் கொடுத்த இந்த வாய்ப்பை நாங்கள் எங்கள் வாழ்க்கையை உயிரினும் மேலாக கருதி கொண்டு எந்தவித சோகமாக இருந்தாலும் எப்பேற்பட்ட மாயை எங்கள் வாழ்க்கையில் நடந்தது இந்த பிரார்த்தனை எப்பொழுது நாங்கள் ஐக்கியமாக்கி கொண்டு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சேவையை பொருளாலோ பணத்தாலோ உடல் உழைப்பாலோ ஏதோ உதவி செய்து கொண்டு எங்களை போல ஒரு மற்ற அடியார்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாக அமர்ந்து கொண்டு காலகாலமாக எங்களுடைய சனாதன தர்மத்தையும் நம்பிக்கை விசுவாசத்தையும் வளர்க்கும் ஒரு ஸ்தாபனமாக பிரார்த்தனாக இருக்க வேண்டும் என்று அடியார்கள் அனைவருமே எங்கள் மனதில் ஒரு சின்ன கோரிக்கையை வைத்துக் கொண்டு குருநாதா இப்ப ஏற்பட்ட சக்தியை எங்களுக்கு வழிகாட்டி கொடுத்து நாங்கள் பாடல்கள் சந்தோஷமாக பாடினால் மலர்களை இட்டு எங்களை சந்தோஷப்படுத்தும் சக்தியோடு எங்களை உருவம் வைத்துக் கொண்டது மிக்க நன்றி பெருமானே. இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டு அடுத்தது வாழ்க்கையில் யார் யார் என்ன சாதிக்க வேண்டும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதற்கெல்லாம் என்ன வழி தேட வேண்டும், எப்படி வழி பிறக்கும் என்று நம்மளுக்கு இருக்கும் கோரிக்கைகளை முன்வைத்து அந்த பிரச்சனைகள் தீர்வு கண்டிப்பாக இருக்கும் என்பதெல்லாம் மாற்றி தருவார் என்ற நம்பிக்கை விசுவாசத்தோடு அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செல்வமாக. கிருஷ்ணா அர்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. அடியார்களே, அடுத்தது கூட்டு பிரார்த்தனை. யார் யார் என்னென்ன கஷ்டங்கள், மன ஏக்கங்கள், மனக்குறை, வாழ்க்கையில் இதெல்லாம் சாதிக்க வேண்டும் என நினைத்துள்ளீர்களோ, இதையெல்லாம் விட்டுவிட வேண்டும் என நினைத்துள்ளீர்களோ, யார் யாருக்கு என்னென்ன காசு பணம் தர வேண்டும், உடலில் இருக்கும் பிரச்சனைகள், உடல் உபாதைகள், மன வலிகள், நாம் இழந்ததை ரொம்ப நம்பி இவர்கள் நம்மோடு இருப்பார் என்று நம்பி வாழ்ந்து நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை இனி எங்கே போய் சொல்வது என்று தெரியாது. நமக்கு வேண்டியவர்கள் நம்மோடு இருப்பார்கள். ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு அலசல், ஒரு சச்சரவு ஏற்படுதல் நம்மளை விட்டு பிரிந்திருந்து கண்முன்னே இருக்கும் அந்த உறவை பார்த்துக் கொண்டோம். இது எப்படி எனக்கு சேரும் என்ற வரி. இவ்வளவு காலங்கள் எல்லா வேலையும் ஒழுங்கா செய்தும் திருமணமாக இல்லை. இப்படி இனி என்ன செய்ய வேண்டும் என்ற வழியே தெரியாது. இப்ப ஏற்பட்ட நிலையில் நாம் இருந்து கொள்ளும் நிர்கதியாக இருக்கும் பொழுது ஒரு அதிசயமும் மறுப்பதும் நம் வாழ்க்கையில் ஏற்பட வேண்டும் என்றால் அடியார்களே, இந்த கூட்டு பிரார்த்தனை கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். அதிசயங்களும் அற்புதங்களும் சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய இடத்தில் கூட்டு பிரார்த்தனை இருக்கும் பொழுதுதான் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். எம்பெருமானின் ஆசீர்வாதம் இருப்பதால் நீங்கள் அனைவருமே, உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஆசீர்வாதம் ஐஸ்வர்யமும் உண்டு. இது எல்லாம் ஒன்று சேரும் பொழுது, when all the atoms join together, it becomes a nuclear, it becomes an atom bomb. ஒரு மாபெரும் சக்தியாக இங்கே மாறி வரும் பொழுது அந்த மாபெரும் சக்தியை அடக்கக்கூடிய சக்தி இந்த மகாசக்தி. இந்த ரெண்டு சக்திகள் நடுவில் நடக்கும் அந்த ஆசீர்வாதம் கிரகித்துக் கொள்ளும் ஒரு தருணம் தான் இந்த கூட்டு பிரார்த்தனை. ஆக அடியார்கள் யார் யார் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கோரிக்கைகள் நீங்கள் வைக்க வேண்டுமோ, இந்த தருணம் இந்த அடியாரோடு இருக்கும்போது மனதார வைக்கும் பொழுது சத்தியமாக நிச்சயமாக கண்டிப்பாக எப்போதுமா கிருஷ்ண பரமாத்மா சாதித்து காட்டுவார் என்ற நம்பிக்கையோடு அனைவரும் கூட்டு பிரார்த்தனை செல்வோம். ஹரே கிருஷ்ணா. கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அடியார்களே, உங்கள் உள் மனதிலிருந்து நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வர வேண்டும். கோவிந்தா என்று அழைக்கும் பொழுது அங்க ஆட்டம் கொடுத்துடணும். அவருக்கு என்னதான் உங்க பிரச்சனை, சரிடா முடிச்சு கொடுத்தற என்ற அளவுக்கு உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் இருக்க வேண்டும். அதில் எந்த காம்ப்ரமைஸும் செய்யக்கூடாது. இதற்காக தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அதை நீங்க சாதிக்க வேண்டும். புரியுதுங்களா? கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா. இந்த வானத்தையும் இந்த வானத்தையும் இந்த உலகத்தையும் இந்த உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் அந்த சராசரங்களையும் எல்லா உயிரினங்களையும் படைத்த எல்லா உயிரினங்களையும் படைத்த எங்கள் ஏக இறைவனே, எங்கள் ஏக இறைவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, சர்வ வல்லமை வாய்ந்தவனே, எல்லா
சக்திகளுக்கும் மேலான சக்தியே, எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தியே, ஆரம்பமும் அழிவும் இல்லாதவனே, ஆரம்பமும் அழிவும் இல்லாதவனே, ஈடு இணை இல்லாதவனே, ஈடு இணை இல்லாதவனே, எல்லா நேரத்திலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா இடத்திலும் எப்பொழுதும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்திருப்பவனே, நீக்கமர நிறைந்திருப்பவனே, ஆதி மெய்ப்பவனே, ஆதி மெய்ப்பவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, சாதிக்க முடியாததை சாதித்து தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, குணப்படுத்த முடியாததை குணப்படுத்தி தருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவனே, கேட்டதும் கொடுப்பவனே, கேட்டதும் கொடுப்பவனே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவே, உங்கள் தாமரை பாதங்களுக்கு உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, உங்கள் தாமரை பாதங்களுக்கு ஹரே கிருஷ்ணா, உங்கள் தாமரை பாதங்களுக்கு எங்கள் பணிவான வணக்கங்கள். எங்கள் பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, எங்கள் குருநாதருடைய துணையும் எங்கள் குருநாதருடைய துணையும் ஆசீர்வாதமும் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அனுகிரகமும் அன்பும் அன்பும் ஆதரவும் ஆதரவும் அரவணைப்பும் அரவணைப்பும் வழிகாட்டுதலும் வழிகாட்டுதலும் எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களோடு எப்பொழுதும் இருந்து கிருஷ்ணா, கிருஷ்ணா, நாங்கள் சொல்லுகின்ற நாங்கள் சொல்லுகின்ற உன்னுடைய கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தை இரவு பகல் எந்த நேரமும் இரவு பகல் எந்த நேரமும் கிருஷ்ணா, கிருஷ்ணா, எங்களுடைய நாக்கு எங்களுடைய நாக்கு எப்பொழுதும் இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் ஜபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, எங்களுடைய மனதினாலும் எங்களுடைய மனதினாலும் வார்த்தைகளினாலும் வார்த்தைகளினாலும் எண்ணங்களினாலும் எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் உணர்வுகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் உடல் உறுப்புகளினாலும் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்த ரகசியமாகவோ வெளிகரமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த தனியாகவோ கூட்டமாகவோ செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த எங்கள் முன்னோர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் அனைத்து தவறுகளையும் பாவங்களையும் பாவங்களையும் குற்றங்களையும் குற்றங்களையும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் மற்றவர்கள் மனதை புண்படுத்தி இருந்தாலும் எங்கள் வரவு மீறிய செயல்களையும் எங்கள் வரவு மீறிய செயல்களையும் மற்றும் நாங்கள் புரிந்த அருவருக்கத்தக்க செயல்களையும் மற்றும் நாங்கள் புரிந்த அருவருக்கத்தக்க செயல்களையும் கிருஷ்ணா, கிருஷ்ணா, நீங்கள்தான் நீங்கள்தான் அவைகளை அவைகளை மன்னித்து அருள வேண்டும். மன்னித்து அருள வேண்டும். கிருஷ்ணா, கிருஷ்ணார்ப்பணம். ஹரே கிருஷ்ணா. கோவிந்தா, பெருமானே கிருஷ்ண பரமாத்மாவே, கோவிந்தா, உங்களுடைய அனுகிரகத்தாலும் கோவிந்தா, எங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் கோவிந்தா, கிருஷ்ணா, எங்கள் குருநாதரின் ஆசீர்வாதத்தாலும் கோவிந்தா, உங்களுடைய அடியார்களாகிய நாங்கள் கோவிந்தா, கோவிந்தா, நாளத்திலிருந்து கோவிந்தா, உங்கள் கோரிக்கைகளை ஏற்று கோவிந்தா, ஆரம்பிக்கின்ற இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு கோவிந்தா, 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 இறங்கி வந்து கோவிந்தா, தொட்டு ஆசீர்வதித்து
எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா அந்த உணர்வும் கோவிந்தா தொட்டு ஆசீர்வதிக்கும் தருணமும் கோவிந்தா நாங்கள் மிகப்பெரிய பொக்கிஷமாக ஏற்றுக்கொள்வோம் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா அந்த பொக்கிஷத்தை எப்பொழுதும் நாங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம் எம்பெருமானே. கோவிந்தா 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 உயிர் வாழ்க்கை அனுபவித்து வாழ்ந்தவர்கள் எம்பெருமானே. கோவிந்தா ஆச்சாரம் அனுஷ்டானம் இல்லாதவர்கள் எம்பெருமானே. கோவிந்தா வாழ்க்கையில் கோவிந்தா நல்லதோடும் கோவிந்தா கோவிந்தா சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா பொறாமை எல்லாம் இருக்கதான் செய்கின்றது எம்பெருமானே. கோவிந்தா என்று மட்டும்தான் நாங்கள் வாழ்ந்தோம். கோவிந்தா நான் முன்னேற வேண்டும், கோவிந்தா நன்றாக இருக்க வேண்டும், கோவிந்தா எல்லாம் வாழ்ந்தோம் எம்பெருமானே. கோவிந்தா சகல பாவங்களும் குற்றங்களும் கோவிந்தா தீய உணர்வுகளால் நாங்கள் அடைந்த லட்சியங்களும் கோவிந்தா நாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கோவிந்தா முட்டுக்கட்டையாக நிற்கின்றது எம்பெருமானே. கோவிந்தா சரியான பரிகாரங்கள் இல்லை, கோவிந்தா சரியான கோவில்கள் இல்லை, கோவிந்தா ஆனால் வழி திறக்கவில்லை எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா மண்டியிட்டு வழிபடிந்ததற்கு மன்னிப்பு கேட்கின்றோம் எம்பெருமானே. கோவிந்தா வேறு யார் மன்னிப்பார் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா தலைவர் நாங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா அதை செய்யாமல் இருப்பதற்கும் கோவிந்தா மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் கோவிந்தா நாள் மட்டும்தான் முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம் எம்பெருமானே. கோவிந்தா 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 யாருக்கும் சொல்ல முடியாத எங்கள் மன கஷ்டங்கள் கோவிந்தா எவ்வளவு வசிக்கமாக இருக்கும் என்று எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எம்பெருமானே. கோவிந்தா ஏற்பட்ட கஷ்டங்கள் கோவிந்தா கோவிந்தா எங்கள் மனதார கோவிந்தா உங்கள் பாடலின் கீழ் முன்வைக்கின்றோம் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா நாட்களிலே கோவிந்தா நான் என்ன சொன்னாலும் என்ன கேள்வி கிண்டல் செய்தாலும் கோவிந்தா இந்த பிரார்த்தனா உங்களுக்கு மனம் தவறாமல் வந்து கொண்டே இருந்தோம் எம்பெருமானே. கோவிந்தா என் கண்ணன் கோவிந்தா என் கண்ணன் ஒரு விழிவுகாலம் தருவார் என்று கோவிந்தா நம்பிக்கை கொண்டு வரும் பெருமானே. கோவிந்தா உபதேசித்த உபதேசித்த கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தின் வல்லமையா, கோவிந்தா என்கின்ற மகா மந்திரத்தின் வல்லமையா கோவிந்தா படிப்படியாக உயர்த்தியதை நாங்கள் மறக்கவில்லை பெருமானே. கோவிந்தா தீரவே தீராது என்று சொன்னார்கள், நீ வாழ்வில் முன்னேறவே மாட்டாய் என்று சொன்னார்கள், கோவிந்தா நீ அடைய மாட்டாய், கோவிந்தா நீ தோல்வியுற்றவன், நீ கோவிந்தா தோல்வி என்று சொன்னார்கள். கோவிந்தா 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 முன்னேற்றிய பெருமானே. கோவிந்தா நாங்கள் அதை முழுமையாக ஒப்புக்கொள்கின்றோம் பெருமானே. கோவிந்தா பல விஷயங்கள் நாங்கள் சாதிக்க வேண்டி இருக்கிறது. கோவிந்தா கோவிந்தா கருணையால் லட்சியத்தால் நாங்கள் அடைந்தே தீர்வோம் என்பதுமானே. கோவிந்தா 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 எங்கள் எதிர்காலத்தின் மீதோ கோவிந்தா எங்கள் எதிர்காலத்தின் மீதோ கோவிந்தா அக்கறை கொண்டவர் நீங்கள்தான் என்று கோவிந்தா நாங்கள் விசுவாசமாக நம்புகின்றோம் என்பதுமானே. கோவிந்தா கோவிந்தா விசுவாசம் எப்பொழுதும் உங்கள் மீது மட்டும்தான் இருக்கும் என்பதுமானே. கோவிந்தா முன்னேறி வருகிறது சந்தேகம் இல்லை பெருமானே. கோவிந்தா அதிசயங்கள் நடந்த அதிசயங்கள் கோவிந்தா பிள்ளைகளுக்கும் கோவிந்தா புதிய அதிகாரிகளுக்கும் கோவிந்தா நடக்க வேண்டும் என்று கோவிந்தா பிரார்த்தித்து கோவிந்தா
எம்பெருமானே. கோவிந்தா திருமணமாகாத உங்கள் பிள்ளைகளுக்கு கோவிந்தா சகலவிதமான திருமண தடைகளை நீக்கி கோவிந்தா தடைகளை அகற்றி கோவிந்தா ஒரு நல்ல வரனை அமைத்து கோவிந்தா முன்னிட்டு நீங்கள் நடத்தி தருவதை கோவிந்தா கண்கூட பார்க்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா நிச்சயிக்கப்பட்ட தேதியிலே கோவிந்தா நடத்திட கோவிந்தா அருள் புரிய வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா ஆதிரிய தம்பதிகளுக்கு கோவிந்தா குழந்தை பாக்கியத்தை நீங்கள் அனுகிரகிக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா அடியார் கர்ப்பத்தை பாதுகாத்து கோவிந்தா சிசுவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை அளித்து கோவிந்தா பிரசவம் அடைந்திட கோவிந்தா அனுகிரகிக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா பிள்ளைகள் கோவிந்தா வந்து படிக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா யாரும் சித்தி இருக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா வழிகளை நாடி செல்லாமல் நீங்களே அவர்களை காக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா பிள்ளைகள் நாங்கள் ரொம்ப மிக 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 கண்ணியமாக வளர்க்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கோவிந்தா வாழ்க்கையை நாங்கள் தியாகம் செய்து கொண்டிருக்கின்றோம் எம்பெருமானே. கோவிந்தா எங்கள் வெற்றி அமைந்திருக்கிறது என்று நாங்கள் முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா வாழ்வு கோவிந்தா முன்னேறும் பொழுது கோவிந்தா முழுமையாக சமர்ப்பிப்ப எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா பெற்று மேலும் மேலும் சிறப்பாக படிக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா பணம் மற்றும் இதர வசதிகளை கோவிந்தா தர வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா 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 இடையே உள்ள மனஸ்தாபங்களை கோவிந்தா பரிசோதித்து தர வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா உங்கள் கைகூலியம் செய்யும் நல்லடியார்களாக மாற்றி கோவிந்தா நீங்களே அரவணைத்து கோவிந்தா அவர்களுடைய மன பாரங்களை புரிந்து கோவிந்தா மனைவி எப்படி வாழ வேண்டுமோ கோவிந்தா ஆசீர்வாதத்தை நீங்கள் அருள வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா வீட்டில் உள்ள வாஸ்து குறைகளை நீக்கி கோவிந்தா அகற்றி கோவிந்தா சூரியம் ஏவல்களை விரட்டி அடித்து கோவிந்தா இல்லத்தை நீங்கள் வசிக்கும் மாளிகையாக மாற்ற வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா மட்டுமே நம்பி கோவிந்தா மாளிகை என்று எண்ணி கோவிந்தா இல்லத்தை முழுமையாக சமர்ப்பிக்கின்றோம் எம்பெருமானே. கோவிந்தா வீடு கொடுத்த அடியார்களுக்கு கோவிந்தா அவர்கள் அமைய வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா வாடகைகள் அமைய வேண்டும். கோவிந்தா கர்மபிச்சனை இல்லாமல் இருக்க வேண்டும். கோவிந்தா அடியார்களுக்கு கோவிந்தா 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 ஒரு சொந்த வீடு அமைத்து தர வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா சாப கட்டுகளை முடித்து கோவிந்தா அகற்றி சாபங்களை போக்கி கோவிந்தா செலுத்திட காரியங்கள் வெற்றி பெற செய்யலாம் எம்பெருமானே. கோவிந்தா நம்பி வெளிநாடு வசிக்கும் அடியார்களை கோவிந்தா பார்த்துக் கொள்ள வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா அவர்களை நம்பி வாழும் ஒரு குடும்பத்தை கோவிந்தா அருள்லட்சையோடு பார்த்துக் கொள்ள வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா 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 மற்றும் எங்கள் வியாபார ஸ்தலத்திற்கு கோவிந்தா நீங்கள் ஏகமனதாரியாக இருக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா மற்றும் எங்கள் வியாபாரம் கோவிந்தா பொறாமையினால் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா 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 செய்த முதலீடு கோவிந்தா எந்த தடையும் இல்லாமல் கோவிந்தா வியாபாரத்தை நன்கு வளர்க்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா நல்ல மனசு வர வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா லாபம் இருக்க வேண்டும் எம்பெருமானே. கோவிந்தா
நினைப்பவர்களை கோவிந்தா நினைப்பவர்களை கோவிந்தா ஆட்கொண்டு கோவிந்தா கோவிந்தா நாடி தர வேண்டும் என்பெருமானே. நாங்கள் எப்பொழுது விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா அவர்களுக்கு நேர்மையாக உழைக்க வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா 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 சத்தியத்திற்கும் தர்மத்திற்கும் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா முன்னடியார்களுக்கு கோவிந்தா வேலை அமைத்து தர வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா கோவிந்தா ஆசைப்படுகின்ற அடியார்களுக்கு கோவிந்தா இல்லாமல் காக்க வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா எந்த உடல்வாழ்வையும் இல்லாமல் நீங்கள் தான் தோற்க வேண்டும் என்பெருமானே. கோவிந்தா நோய்களான கோவிந்தா பிரச்சனை கோவிந்தா கோவிந்தா பிரச்சனை கோவிந்தா 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 பிரச்சனைகள் பிரச்சனைகள் சக்தியாக மாறியதை காக்க வேண்டும் என்பெருமானே. காலகட்டத்திலே அண்டாமல் இருக்க ரட்சிக்க வேண்டும் என்பெருமானே. பக்தி தொண்டும் கைங்கரியமும் தான் உயர்ந்த நோக்கமாக இருக்க வேண்டும் என்பெருமானே. ஐக்கியமாகி நடந்து கொண்டு உபதேசித்த வழிகளை கற்றுக்கொண்டு கைங்கரியம் செய்யும் பாக்கியம் எங்களுக்கு தர வேண்டும் என்பெருமானே. மிக மிக மிகப்பெரிய பொக்கிஷா என்று நாங்கள் முழுமையாக உணர வேண்டும் என்பெருமானே. நடைபெறாமல் நடக்க மட்டுமே எங்கள் அனுகிரகிக்க முடியும் என்பெருமானே. நம்பி வந்து நாமத்தை மட்டுமே வெளியேற்றுள்ளார்கள் அடியார்களுக்கு நாமத்தை மட்டுமே வெளியேற்று வாழும் இந்த அடியார்களுக்கு சர்வ ரட்சகராக இருக்க வேண்டும் என்பெருமானே. கிருஷ்ணா நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கின்ற கோவிந்த நாம ஜபத்தின் வல்லமையா நாமத்தின் ஜபத்தின் வல்லமையா வீட்டில் பொருளாதார நிலை உயர்ந்து முற்றிலும் நீங்க வேண்டும் என்பெருமானே. பொருளும் உடையும் கிடைக்க வேண்டும் என்பெருமானே. ஆரோக்கியம் நீடித்த ஆயுள் தர வேண்டும் என்பெருமானே. சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பெருமானே. நம்பி நாங்கள் வாங்கிய கடன்களை உன்னை நம்பி நாங்கள் வாங்கிய கடன்களை நல்லபடியாக திருப்பி தர வேண்டும் என்பெருமானே. மேலாக நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்பெருமானே. இருக்கும் தைரியத்தால் இருக்கும் தைரியத்தால் சாதிக்க வேண்டும் என்பெருமானே. சிஸ்டபக்தி சிந்தனையோடு உன்னை சுற்றி 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 வாழ வேண்டும் என்பெருமானே. கூட்டு பிரார்த்தனை கோரிக்கைகளை ஏற்று அடியார்களுக்கு ஆசீர்வாதமும் தந்து பிரச்சனைகளில் இருந்து பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுக்க மறுபடியும் செய்து காட்டி மங்களம் பொழிந்து
கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அடியார்களே, இந்த கூட்டு பிரார்த்தனை வல்லமையோடு நம்மளுடைய பிரச்சனைகள் நடத்திய பெருமானும் பாதங்களுக்கு சேர்க்கும் பொழுது அடியார்கள் நாம் அனைவரும் ஒன்று கூடி அடுத்தது கூட்டு ஜபத்திற்கு செல்வோம். ஜபமே ஜெயம், ஜபத்தால் ஜெயிக்க முடியாத எதுவும் இல்லை என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அடியார்கள் அனைவரும் அவர்கள் வாழ்க்கையில் அவர் சம்பாதித்த மிகப்பெரிய பொக்கிஷமான திருமாலையை ஏற்றிக் கொண்டு வாழ்க்கையில் நாம் சாதிக்க வேண்டிய சுலபமாக சாதிக்க முடியும் என்றால் இந்த ஒரே ஒரு ஆயுதம் நம்ம இருந்தால் போதும். நியாயம், தர்மம், சத்தியம் இதைக்கெல்லாம் அப்பாற்பட்டு அனைத்தையும் தாண்டி நான் நினைத்தவர்களுக்கு சாதித்து தருவேன் என்ற ஒரு வாக்குறுதி கொடுத்து இறைவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார், அர்ஜுனா, நாம் கண்களால் உண்ணக்கூடியவன், காலால் பேசக்கூடியவன், வாழால் பார்க்கக்கூடியவன், நான் சர்வசுதந்திரன், என்னால் முடியாதது என்று எதுவும் இல்லை. என்னை நம்பி நீ வாழும் போது நீ உறுதியாக கூறு, நீ என்னுடைய உண்மையான பக்தன் என்றால் உனக்கு ஒரு காரணம் அழிவு இல்லை, வெற்றி மட்டுமே எப்பொழுதும் உன்னோடு இருக்கும், அடையும் வழி மையமாக இருக்கும், ஆனால் வெற்றி நிச்சயமாக உனக்கு இருக்கும் என்று நம்பிக்கை கொண்டு என்னை ஜெபி, நீ ஜபிப்பதற்கு வேண்டிய பலன் நான் தரவில்லை என்றால் அன்று என்னை கேள் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த கேள்வி நம்மால் கேட்கவே முடியாது. ஏனென்றால் இதையெல்லாம் சொல்லி நாம் ஒருவர் நாளை ஒரு படி கண்டிப்பாக நாம் முன்னேறி இருப்போம். அப்பேற்பட்ட மகத்துவமுடையவர் பெருமான் கிருஷ்ண பரமாத்மா. அவரோடு வாழும் இந்த நாட்கள் நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷமாக நினைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே நாம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு ஜெபிப்போமாக அடியார்களே. கோவிந்தா 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 நீங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கும் பொழுது அந்த எல்லாம் கிருஷ்ண பரமாத்மா நேரடியாக இறங்கி வந்து நம்மை தொட்டு ஆசீர்வதித்து நமக்கு மிகப்பெரிய விஷய வாழ்க்கையை சாதித்து காட்டுவார். அந்த நம்பிக்கையோடு ஜெபிக்க வேண்டும். நான் சொல்கிறேன், நீ சொல்கிறேன் என்றல்ல, நீங்க உணர்வது மட்டுமே நான் பக்தி. இவர் சொன்னால் அவருக்கு அப்படி நடந்தது, அவர் சொன்னால் இவர், அது நல்ல பக்தி. இங்கே நீங்கள் நின்று நீங்கள் பிரார்த்திக்கும் பொழுது ஒரு மலர் கீழே விழுந்து என்றால் உங்களுக்கு உண்டான பதில் அவர் தந்து கொண்டிருக்கிறார். அதை நீங்கள் சாதிக்க முடியும் என்றால் உங்கள் கோவிந்தநாம ஜெபத்தில் மட்டும்தான் தெரிவிக்க முடியும், சாதிக்க முடியும். ஆகவே யார் யார் என்ன பிரச்சனைகள், மன ஏற்றங்கள், மனக்குறைகள் இருக்கோ, வாழ்க்கையில் என்ன சாதிக்க நினைத்திருக்கிறீர்களோ, இவ்வளவு காரணங்கள் சாதித்ததற்கு கிருஷ்ணா நன்றி, கிருஷ்ணா இன்னும் நாம் சாதிக்க வேண்டிய நிறைய இருக்கிறது என்று அனைத்தையும் எங்களுமான பாதங்களில் வைத்து எல்லா அடையாளங்களும் சேர்ந்து ஒன்றாக சப்தமாக ஸ்பஷ்டமாக மனதார கோவிநாமத்தை ஜெபிப்போம். ஹரே கிருஷ்ணா. இந்த கோவிந்த நாமத்தை ஜெபித்த பின்பு அந்த வல்லமையும் அந்த மகா ஆசீர்வாதத்தை நம் முகத்திலும் கைகளும் தலைகளும் புறம் முதுகிலும் தெரிந்து கொண்டு அந்த வல்லமையை முழுமையாக கிரகித்துக் கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஜெபத்தை ஆரம்பிப்போமாக. அறியாதே, வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நினைத்துக் கொள்ளுங்கள். இப்பேற்பட்ட ஒரு சனிக்கிழமை மாலை நம்மோடு சக்தி வாய்ந்த அல்லாதோடு அமர்ந்து கொண்டு இந்த நாமத்தை ஜபித்துக் கொண்டே வரும் பொழுது நீக்க முடியாத விஷயங்களை நீங்கள் நீக்குவீர்கள். சாதிக்க முடியாது என்று யாரெல்லாம் நினைத்தாலும் அதை நீங்கள் சாதித்து காட்டுவீர்கள். அதற்கு முக்கியம் என்ன தெரியுமா? சாதிப்பேன் நம்பிக்கை நீங்கள் வைக்க வேண்டும். அது எப்படி நடக்கும்? ஒரே பிரச்சனை சொன்னா நடந்துருமா? சத்தியமாக நடக்காது. ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்ற நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். மிகப்பெரிய புதிய வியாபார முதலாளிகள், வேலையில் நிறுவனத்தில் பேரிடத்தில் இருக்கும் மனிதர்கள் அனைவரும் உங்களை போல சாதாரண பட்டம் படித்து இருந்தவர்கள் தான். ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம், அது வந்துவிட்டால் நீங்கள் சத்தியமாக இந்த ஆசீர்வாதம் வரும்பொழுதும் நாம் என்ன நாம் இணையும் பொழுதும் கண்டிப்பாக சாதித்து விடுவோம். அந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டு ஜெபியுங்கள், ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படும். ஹரே கிருஷ்ணா. ஹரி ஸ்ரீ கணபதியே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ.
கோவிந்தா 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 கிருஷ்ணா लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु ओम शांति 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 कृष्णा அன்றி எவ்வுலகம் மலர்ந்தாயடி போற்றி செல்வங்கள் வெண்ணிலங்கள் சென்றாய்கள் போற்றி கொன்ற சகல புதைத்தாய் புகழ் போற்றி அன்று குடியாய் எரித்தாய் கரை போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று மொழிகளுக்கும் நின்றையை போற்றி
உலகமே எட்டிப்பதை கொள்வார் இந்தியா வந்தோ இறங்கே உண்டாவாய். கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. அடியார்களே, ஜபமாலையை வைத்திருக்கும் அடியார்கள் கண்டிப்பாக உங்க மாலையை இங்கே பஜனையின் போது கூட்டு பிரார்த்தனையின் போது எடுத்து வர வேண்டும். It has to be recharged. அதுக்கு ரீசார்ஜ் ஆக வேண்டும். உங்கள் சக்தியால் முடிந்ததை விட இங்கே இருந்து எல்லோரோடு சேரும்போது இதற்கு உண்டான பலன் வேறு. அதே போல் ஜெபிக்கும் போது நான் சொல்லியிருக்கிறேன், இந்த விரல் நேராக வைத்துக் கொண்டு நீங்கள் ஜெபித்தால் சாதிக்க சீக்கிரமா சாதித்து விடுவீர்கள். இது நம்மை எம்பெருமானோடு இணைக்கும் இந்த விரல். அது சக்தியை உருவாக்கும் பொழுது நம் ஆத்மா ரீதியாக உருவாக்கும் பொழுது பலன் வேகமாக இருக்கும். மாத்திர பொருள் ஒன்றுதான். லோ குவாலிட்டி ஹை குவாலிட்டி இருக்கு. ஹை குவாலிட்டினா இப்படி வச்சு அடிச்சீங்கன்னா பக்கா குவாலிட்டியா நம்ம அடிப்போம். வேலை நினைச்சது சீக்கிரம் சாதிப்பீங்க. இதில் எப்பொழுதும் உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிருஷ்ணார்ப்பணம். எம்பெருமான் புறப்பாடு ஆவதற்கு முன் அடியார்களுக்கு கொஞ்சம் எல்லோருக்கும் இருப்பது எல்லாரும் புஷ்பம். கிருஷ்ணரை பார்த்துட்டு குருநாதருக்கு புஷ்பத்தை சாட்சி. அதை விட நமக்கு வாழ்க்கையில் வேற பெரிய சொத்து எதுவுமே கிடையாது. குருவுக்கு ஒரு வாக்குறுதி, அப்பா கூடவே இருக்கும் எப்போதும். We will be with you. இந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த ஸ்தாபனம் வளர்ந்து கொண்டே இருக்கும். எங்களை போல் பல அடியார்கள் இங்கு வந்து கொண்டுதான் இருப்பார்கள். நீ நினைப்பதை நாங்கள் அனைவரும் குடும்பமாக சேர்ந்து சாதித்து தருவோம் என்ற வாக்குறுதி நீங்கள் எல்லோரும் தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. அடியார்கள்